முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது இன்றைய தினம் மீண்டும் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னர் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அதற்கு பிறகு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அதற்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்டு அதற்கு பிறகு பிணையில விடுவிக்கப்பட்ட விடயம். அந்த வழக்கானது இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா மீண்டும் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த வழக்கை பார்த்தோம்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதவியில இருந்தபோது அவருடைய மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க அவர்களுக்கு இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு விருது வழங்குற நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. அந்த விருது வழங்குற நிகழ்வுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அரசினுடைய நிதியினை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்றுதான் அந்த வழக்கு குற்றஞ்சாட்டப்பட்டு அந்த வழக்கு போடப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வுத்துறைக்கு சென்று வாக்குமூலம் வழங்கிய பின்னர் கைதாகி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா கொழும்பு கோட்டை நீதிமன்றமானது அவருக்கு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்க வேணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உடல்நல குறைவால ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவாக நிறைய மக்கள் ஒன்று கூடி சில போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா கொழும்பு கோட்டை நீதிமன்றமானது அவருக்கு 5 மில்லியன் மதிப்பிலான 3 உத்தரவாத பிணைகளில் விடுதலை வழங்கியது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த வழக்கானது மீண்டும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த வழக்குல இனி என்னென்ன தீர்ப்புகள் வரும், என்னென்ன மாதிரி விசாரணை போகும் என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு நேற்றைக்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா சமூக வலைத்தளத்துல ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போய் கொண்டிருக்குது. அதிகமா ஷேர் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. அதிகமா அந்த வீடியோ தொடர்பாக நிறைய பேர் நிறைய பதிவுகளை போட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துல ஒரு இலங்கை பெண் பயணி ஒருவருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரி ஒருவருக்கும் இடையிலான உரையாடல அந்த வீடியோல அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரி அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்றேன்னு சொன்னா டூரிஸ்ட் விசாவில அவங்க ஒரு டூரிஸ்ட் விசாவில வெளிநாடு செல்ல இருக்கிறாங்க. அந்த பெண்ணை தனியாக டூரிஸ்ட் விசாவில வெளிநாடு செல்வதற்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப இது தொடர்பாக நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சு வராங்க. ஆனா பார்த்தோம்னு சொன்னா அந்த வீடியோவானது 2023ஆம் ஆண்டு அந்த வீடியோ இப்ப சமீப காலமாக எடுக்கப்பட்ட வீடியோ இல்ல. அந்த வீடியோ 2023ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட வீடியோ தான் அந்த வீடியோ. இது தொடர்பாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க அவர்கள் இது தொடர்பாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த வீடியோவானது 2023ஆம் ஆண்டு அந்த இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ. அதைத்தான் இப்ப திரும்ப மீண்டும் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ தான் தற்போது மீண்டும் வைரல் ஆகி கொண்டிருக்கின்றது. அந்த காலகட்டத்துல அவர் சொல்லியிருக்க விடயம் என்னன்னு சொன்னா கோசல விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்க விடயம் என்னன்னு சொன்னா அந்த காலகட்டத்துல அதாவது 2020ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு அந்த கால பகுதியில பார்த்தோம்னு சொன்னா மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு செல்ற பயணிகளுக்கான விசாவில் நிறைய மோசடிகள் நடைபெற்றிருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த மியான்மர் தாய்லாந்து இந்த மாதிரியான டூரிஸ்ட் இடங்களுக்கு போற நிறைய பெண்கள் நிறைய ஆட்கள் எல்லாம் கடத்தப்பட்டிருக்காங்க. அவங்கள கடத்தி வேற வேற விஷயங்களுக்கு பாவிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருக்கிறார். 2020ஆம் ஆண்டு 23ஆம் காலப்பகுதியில் மட்டும்தான் இந்த ஆட்கடத்தலோ அல்லது இந்த விசா மோசடிகள் தொடர்பான விஷயங்களோ நடைபெற்றிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல, இப்பவும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இப்பவும் இலங்கையிலிருந்து வேலைக்காக வெளிநாடு செல்ற பெண்களா இருக்கட்டும், தனியே டூரிஸ்ட் விசாவில வெளிநாடு செல்ற பெண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நிறைய விசா மோசடிகளும் நிறைய ஆட்கடத்தல் தொடர்பான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களை எல்லாம் ஆட்கடத்தல் செய்து சில தவறான வேலைகளுக்கு எல்லாம் பாவிக்கிறாங்க வெளிநாடுகள்ல. இப்படியான விஷயங்கள் எல்லாம் தடுக்கணும். இப்படியான விஷயங்கள் தொடர்பாக இந்த வெளிநாடு செல்ற இலங்கை பயணிகளுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லி கோசல விக்ரமசிங்க அவர்கள் கூறியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களும் இந்த விடயம் தொடர்பாக அதாவது இந்த விசா மோசடிகள், இந்த இலங்கையிலிருந்து தனியே செல்ற நபர்கள், தனியே வேலைக்காக தனியே செல்ற பெண்கள், சுற்றுலாவுக்காக தனியே செல்ற பெண்கள் கடத்தப்படுவது, வேறு வேலைகளுக்கு அமர்த்தப்படுவது, அவர்களை தவறான வேலைகளுக்கு பாவிப்பது, இப்படியான விஷயங்கள் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லியும் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்கள் இந்த 2 விஷயத்தை உங்களோட பயந்து வச்சிருந்தேன். இந்த விடயம் தொடர்பாகவும் ரணில் விக்ரமசிங்க அவருடைய வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுற விடயம் தொடர்பாகவும் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக செல்ற பெண்கள், இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு சுற்றுலாவுக்காக தனியே செல்ற பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற தவறுகள், அவர்கள் கடத்தப்படுவது, அவர்கள் வேறு வேலைக்காக அமர்த்தப்படுவது, இப்படியான விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.